ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு another வீடியோ. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா மகேந்திராவோட பான் எலக்ட்ரிக் எஸ்யூவிஸ் தான். இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற BE6e வெஹிக்கிள் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன டிசைனுங்க, பார்க்கறதுக்கு அப்படியே வந்து லேம்போகினி உருஸ் வந்து அப்படியே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டிசைனு. எக்ஸ்ட்ராடினரி பில்டு, எக்ஸ்ட்ராடினரி ஃபீச்சர்ஸ் லிஸ்ட்டு, என்ன பேட்ரி ரேஞ்சு, என்ன ஆஃபர் பண்ணுறாங்க தெரியுங்களா? 7 ஏர்பேக்ஸு அண்ட் பாரத் என்கேப்லேயுமே 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிருச்சு. உள்ளே வந்து உக்காந்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் டச், ஒரு டெஸ்லா இல்லைனா EQS EQC எப்படி நம்ம இருக்கோம் அந்த பில்டு, அந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி, அந்த அளவுக்கு ஒரு பில்டை வந்து இந்த ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18 lakhsல கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க மகேந்திரா. ப்ரொடக்ஷன் ஹெட் மிஸ்டர் வேலுசாமி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 2200 இன்ஜினியர்ஸ் சேர்ந்து உருவாக்குனது தான் இந்த ப்ராடக்ட். ஸோ அவங்க டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி ரிசர்ச் பண்ணி அவங்க டெவலப் பண்ண இந்த ப்ராடக்ட் தான் BE6e அப்படிங்கிற வெஹிக்கிள். ஸோ இந்த BE இஸ் நத்திங் பட் பான் எலக்ட்ரிக். ஸோ அவங்க வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் வுட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அந்த BEன்ற பேட்ச் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த BE6e வெஹிக்கிள் வந்து இங்லோன்ற பிளாட்ஃபார்மில் பில்ட் பண்ண ஒரு பான் எலக்ட்ரிக் SUV. இது வந்து ஒரு 5 சீட்டர் லே அவுட்டில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட இருந்து இவ்வளோ ஒரு ஹை ஸ்டாண்டர்டில், ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் ஒரு வெஹிக்கிள் கொடுக்க முடியுமாங்கிற ஒரு ஆச்சரியத்தை உருவாக்கின ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட்டு. ஆல்மோஸ்ட் ஒரு 180 சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து அவங்க இன்புட்ஸ் வாங்கியிருக்காங்க. டயர் சப்ளையர்ஸு, சாஃப்ட்வேர், எலக்ட்ரிக்கல் சப்ளையர்ஸு, எல்லார்கிட்ட இருந்துமே அவங்க இன்புட் வாங்கிட்டு தான் இந்த பர்டிகுலர் வெஹிக்கிளை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சாதாரணமாக இந்த வெஹிக்கிள் ஒன்றும் பில்ட் ஆகலை. ஒரு கான்செப்ட் காரை வந்து ஒரு ப்ரொடக்ஷன் வெர்ஷன் கொண்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பில்டு கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் வந்து லக்ஸரி பிராண்ட்ஸையே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு இருக்குது. பிகாஸ் அதோட பேட்டரி பேக்காக இருக்கட்டும், இல்லை அதோட ஃபீச்சர்ஸ் லிஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குங்க. அண்ட் இதோட பேட்டரி பேக் வந்து டெஸ்லா என்ன ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்களோ அவங்களோட பேட்டரி பேக்கை அதே டெக்னாலஜி தான் இந்த வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? ஆனால் அதான் உண்மை. பிகாஸ் இந்த வெஹிக்கிளில் அவ்வளோ ஒரு எஃபர்ட் போட்டு அவ்வளோ ஒரு டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த வெஹிக்கிளை ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணுங்கிறது தான் மகேந்திராவோட குறிக்கோள். ஸோ அதை தான் அவங்க வந்து இந்த வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. பீயிங் எ மகேந்திரா யூசர், நான் வந்து இந்த வெஹிக்கிளை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறேன். அண்ட் இதில் ஒர்க் பண்ண எல்லா இன்ஜினியர்ஸ்க்குமே ஒரு பெரிய சல்யூட் நான் கொடுக்குறேன். பிகாஸ் என்ன ப்ராடக்ட்டுங்க, அது செம்மையாக இருக்கு வண்டி பார்க்கறதுக்கு. பாரத் என்கேப்ல 5 ஸ்டார் ரேட்டிங்கும் வாங்கிருச்சு. ஸோ சேஃப்டி வைஸ், ஃபீச்சர்ஸ் வைஸ் இந்த வெஹிக்கிள் ஒரு பான் எலக்ட்ரிக்காக இருந்தாலும் ஒரு சஸ்பென்ஷனில் ஆக்டிவ் டேம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் டேம்பர்ஸும் இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்கிறது வந்து வேற லெவலில் இருக்குது. அவங்களோட லான்ச் வீடியோவில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து கிளாஸ் ஆஃப் வாட்டர்ஸ் வச்சு மேலே அடுக்கி வச்சுட்டு அவங்க வந்து அதில் டெஸ்ட் பண்ணி காட்டுறாங்க ஸ்பீட் பிரேக்கர்ஸில். எப்படி நம்ம ரோல்ஸ் ராய்ஸ்லாம் பார்த்துருப்போம், மேஜிக் கார்பெட் ரைடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு ஒரு ரைட் குவாலிட்டி கொடுக்கணுங்கிறதுக்கு நம்மக்கிட்ட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணி காட்டுறாங்க. மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது அவங்களோட சஸ்பென்ஷன். அண்ட் டிரைவ் ரிவ்யூஸ் பண்ணவங்களுமே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் மகேந்திராவை வந்து இங்கே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. கீழே பேட்டரிஸ் இருக்கும், ஸோ ஹெவி வெயிட்டை வந்து தாங்கக்கூடியதுனால ஸ்டிஃபர் பண்ணியிருப்பாங்க சஸ்பென்ஷனை. பள்ளத்துலலாம் விடவும் ஸ்டிஃபாக இருக்கும்னு நினைப்போம் நம்ம, பட் அந்த மாதிரி ஸ்டிஃப்னஸ்லாம் இல்லாமல் ரொம்பவே சாஃப்டாக, ஏதோ ப்ளஷ்ஷாக, ஏதோ நீங்கள் லக்ஸரி காரில் போகிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருக்காங்க. வேற லெவலில் இருக்குது. இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு ரியர் வீல் டிரைவ் வெஹிக்கிள் தான். பிகாஸ் இது வந்து ஒரு ஃபன் டு டிரைவ் காராக தான் வந்து கொண்டு வராங்க மார்க்கெட்டில். யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த வண்டியை வாங்கி பிச்சுட்டு போகிறாங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். பிகாஸ் ரியர் வீல் டிரைவ்ன்றது வந்து நம்ம யூஸ்வலாக எந்த வெஹிக்கிள் பார்த்துருக்கோம்னா BMWல தான் பார்த்துருக்கோம். ஸோ BMWக்கே டஃப் கொடுக்குற விதத்தில் இந்த வெஹிக்கிளில் ரியர் வீல் டிரைவ் கொடுத்துருக்காங்க. ரியர் ட்வின் ஸ்பாய்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்குது. BE-XEV 9e கம்பேர் பண்றப்போ அந்த BE6e தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் அது உருஸோட அப்படியே ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்குது. அண்ட் ஆல்சோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டெயில் லைட்லாம் டான்ஸ் ஆடுது ஒரு மியூசிக் போட்டோன்னு. எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் கொடுக்க முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு பேக்கேஜில் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். லெவல் 2 ADAS கொடுத்துருக்காங்க. IRVMக்கு கீழேயே வந்து ஒரு AI கேமரா ஒன்று கொடுத்து நம்மளோட ட்ரௌசினஸை வந்து செக் பண்ணுறாங்க. செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம வண்டி ஓட்டிகிட்டே போகிறோம், லைட்டாக தூக்கம் வந்தால் கூட நமக்கு வந்து ஸ்டேரிங்கில் ஒரு அலர்ட் வருது, கீழே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து ஒரு அலர்ட் வருது, ஃபோக்கஸ் ஆன் த ரோட், இல்லைனா ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வண்டி ஓட்டுங்க. அந்த மாதிரி வந்து ஒரு அலர்ட்டும் கூட வந்து அந்த AI கேமரா மூலிமா நமக்கு நம்மளை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கு அந்த AI கேமரா. ஸோ சேஃப்டி வைஸில் எவ்வளோ தூரம் போயிருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கணும்.
16 ஸ்பீக்கர்ஸ் ஆர்மன் கார்டன் மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும் அதோட ஸ்பீக்கர் அவுட்புட்லாம். இந்த மகேந்திரா BE 6E வெஹிக்கிள் வந்து 2 விதமான பேட்டரி பேக் ஆப்ஷனோட வருது. ஒன் இஸ் 59 கிலோவாட் அண்ட் 79 கிலோவாட். இந்த 79 கிலோவாட் அப்படிங்கிறது தான் வந்து டாப் ஆஃப் த லைன் வெஹிக்கிள். ஸோ இந்த வெஹிக்கிளில் 286 bhpயும் அண்ட் 360 Nm ஆஃப் பீக் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வெஹிக்கிளில் கிளைம் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 686 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட டைரக்ட் காம்படிட்டர்ஸ் யாரு? டாடா கர்வ். அவங்களோட பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 55 கிலோவாட் தான். பட் இவங்களது வந்து 79 கிலோவாட்ஸ். ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கணும். டாட்டாவோட கர்வே வந்து அவங்களோட கிளைம் ரேஞ்ச் வந்து அரௌண்ட் 500 கிலோமீட்டர் சொல்கிறப்போ ஒரு 79 கிலோவாட் பேட்டரி பேக் வச்சிருக்கேன் இந்த வெஹிக்கிளுக்கு 686 கிலோமீட்டர் வந்து ARAI கிளைம் பண்ணது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை. பட் ரியல் வேர்ல்டில் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வந்து தைரியமாக ஓட்டலாம் எந்தவித ரேஞ்ச் ஆன்சைட்டியுமே இல்லாமல். ஸோ ஒரு 200 அப் 200 டவுன், அதாவது ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் டிரைவ் பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம் ஒரு சிங்கிள் சார்ஜில். கஸ்டமர்ஸை நல்லா பேம்பர் பண்ணுற விதத்தில் ஒரு வெஹிக்கிள் லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த ஒயிட் கலர், பிரான்ஸ் கலர், ரெட் கலர் எல்லாமே ஸ்மோர்ட்டியாக இருக்குது. அந்த வெஹிக்கிளை நீங்கள் ரோட்டில் ஓட்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4-5 பேர் இல்லை ஒரு ஊரே திரும்பி பார்க்கும். அந்த அளவுக்கு ஒரு ஃபீச்சரிஸ்டிக் டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 59 கிலோவாட் பேட்டரி பேக்கில் பார்த்தீங்கன்னா 231 bhp அண்ட் 380 Nm ஆஃப் பீக் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வெஹிக்கிளோட ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 535 கிலோமீட்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ரியல் வேர்ல்டில் ஒரு 450 ஒரு 425 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் டிரைவ் பண்ண முடியும். ஸோ இந்த வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஒரு 18 lakhs பட்ஜெட் சொன்னேன்ல, அது வந்து இந்த ரேஞ்ச் தான் இருக்கும். இந்த டாப் அண்ட் 79 கிலோவாட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடில் இருக்கும். ஆப்வியஸாக அப்படி தான் இருக்கும். 11 கிலோவாட் ஆன்போர்ட் சார்ஜரும் வந்து கொடுக்குறாங்க. அதை விட ஹை பவர் சார்ஜர் கூட நீங்கள் வந்து வெஹிக்கிளுக்கு வாங்கி உங்களோட வீட்டில் நீங்கள் ஃபிட் பண்ணிக்க முடியும் ஃபார் ஃபாஸ்ட் சார்ஜிங். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 to 80% சார்ஜ் வந்து ஜஸ்ட் 20 மினிட்ஸ்லேயே உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு டிரைவ் போகிறீங்க, ஒரு ரெசார்ட்டில் எங்கேயாவது பார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்போ 20 to 80% வந்து ஒரு 20 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுற முடியும். அந்த சார்ஜர் வந்து கொஞ்சம் ஹை கிலோவாட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். மல்டி ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. டைப் சி போட்டு எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. 2 ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க உள்ள. அண்ட் சன்ரூஃப் பார்த்தீங்கன்னா லைட் எரியுங்க. ஆம்பியன்ட் லைட்டிங் நம்ம டோர்ஸில் பார்த்துருப்போம், சன்ரூஃபில் பார்த்துருக்கோமா? இது சன்ரூஃப் கிளாஸ்லையுமே எரியுது. பார்க்கறதுக்கே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. அதுலேயே வந்து இலுமினேட்டட் சன்ரூஃப் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் அ ஃபிக்ஸட் ரூஃப், சேம் அஸ் ரேஞ்ச் ரோவர். நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ண முடியாது. இட்ஸ் லைக் அ மூன் ரூஃப் அண்ட் இட்ஸ் நாட் அ சன் ரூஃப். ஸோ இது வந்து நீங்கள் அதில் லைட்டிங்ஸ் எதிர்பார்க்க முடியும். பட் பசங்க எல்லாமே எந்திரிச்சு வெளியே நிற்க முடியாது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மகேந்திரா இட் த பால் அவுட் ஆஃப் த பார்க் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஃபீச்சர்ஸ் லிஸ்ட் வந்து மேசிவாக இருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிளோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 18 lakhsன்னு சொல்லியிருக்காங்க. இட் வில் கோ அப் டு 25-26 lakhs கிட்ட போகும். அண்ட் இந்த வெஹிக்கிளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு பால்ஸ் ஆப். ஐ see you guys in the next video. Bye.